எவ்வளோதான் பார்த்து பார்த்து குழந்தைங்கள வந்து ஜங்க்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சாலும், கடைக்கு போனா ஃபர்ஸ்ட்டு அவங்க கேட்குறது சாக்லேட்ஸும், பிஸ்கட்டும் தான். ஸோ இத முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறது இன்னுமே ஹெல்த்தியான வெர்ஷன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு ஹோம்மேட் பட்டர் எடுத்துட்டு, இந்த மாதிரி உங்களோட கை வச்சே நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப இதில 50 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 4 ஏலக்காய் 2யுமே மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடரா அரைச்சுட்டு அதையுமே போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு, கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. எல்லாமே ஒரு சேர பிசைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உங்கள் உள்ளங்கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும், சிம்பிளான ஹோம்மேட் குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.